அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024. ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். உங்கள் ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசியிலே குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் மிதுன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் கடக ராசியில் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கர நிலையில் கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் நம்ம செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? உங்கள் ராசியில் குரு இருக்காருங்க. ஒரு ஒளி கிரகம் உங்கள் ராசியில் இருக்கு. ஆனால் உங்கள் ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கார். உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காரு? 5ஆம் இடத்துல கேதுவோட இணைஞ்சிருக்காரு. கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க. கிரகண தோஷத்துல சுக்கிரன் இருக்காரு. ஆனா இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் குழப்பம் இருக்கு. இப்போ போன மாசமே பாருங்க, ஆகஸ்ட் மாதமே பாருங்க, ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் குழப்பம் இருந்தது. தடுமாறுனீங்க. ஒரு தெளிவா உங்களால சிந்திச்சு செயல்பட முடியல. ஒரு 2-3 தடவை யோசிச்சிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுத்தீங்க. ஆனா இந்த மாதம் ஆரம்ப பகுதி சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். ஒரு சில பேர்த்துக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். சரிங்களா? ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. என்ன காரணம்னா ராசியில குரு இருக்காரு. ஒரு ஒளி கிரகம் இருக்கு. ராசிநாதனை குரு பார்க்கிறார் 5ஆம் பறவையா. 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க, ராசிநாதன் சொந்த வீட்டுக்கு வந்துருவார். நல்ல மாதமா உங்களுக்கு இருக்கும். ஆரம்ப பகுதியில் சின்ன சின்ன தடங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள், உடல் உபாதைகள், சின்ன சின்ன ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம், அதாவது இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க. ரிஷபராசினியர்களுக்கு அற்புதமா இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாரா போகும். ஆனால் 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க. பயன்படுத்திக்கங்க. நல்லா இருக்கு இந்த மாதம். ராசிக்கு பாருங்க 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. பேச வேண்டிய பேச்சில் கவனம் பாருங்க. ஒரு சில பேர்ல எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விடுற மாதிரிலாம் வரும். கவனமா இருக்கணும். செவ்வாய்ங்கிற கொஞ்சம் வேகமா பேச வைக்கும். சரிங்களா? அவசரப்பட்டு பேச வச்சிரும். கவனமா இருங்க. உங்க ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி இந்த மாதம் நல்லா இருக்காருங்க. குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தால் கூட அது பெரிய அளவுக்கு போகாது உங்களுக்கு. சரிங்களா? வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பேச வேண்டிய பேச்சில் கரெக்டாக இருங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி புதன் நல்லா இருக்காரு. அந்த புதன் பாருங்க உங்களுக்கு 4ஆம் தேதி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். பணம் வரும். இந்த மாதம் பணம் வரும். என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாமே இந்த மாதம் பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. உங்கள் ஆசை கனவு இந்த மாதம் நிறைவேற போகுது. நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் நிறைய நல்லது நடக்க போகுது. நல்லா இருக்கு இந்த மாதம். சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் 4ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கார். 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எப்போ? செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி. இந்த மாதம் ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அம்மா வழி உதவிகள், தாய் வழி உதவிகள் கிடைக்கும். அம்மாவோட பூர்வீக சொத்து ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாகன யோகம் போன மாதம் கூட ஒரு சில பேருக்குலாம் நல்லது நடந்தது. ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கல. நல்லது நடக்காமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, கடனுடன் வாங்கியாச்சு இடத்த வாங்கி போடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். முக்கியமாக சொன்னால் வாகன யோகம் உங்களுக்கு நல்லா இருக்கு. வாகனம் வாங்கணும் சார், மாற்றிட்டே இருக்கோம், வாகனத்தை மாற்றிட்டே இருக்கோம், செலவு வச்சுட்டே இருக்கு, ரிப்பேர் வச்சுட்டே இருக்கு, வாகனம் எங்கள் திருப்தியே இல்லை, எங்களுக்கு நாங்கள் வாங்கின 2 வீலர் 4 வீலர் எங்களுக்கு திருப்தியே இல்லை, செலவு அதிகமாக வச்சுட்டு இருக்கு, நாங்களும் எவ்வளோ செலவு பண்ணோம், வாகனத்தை நாங்கள் மாற்றி பார்த்தோம், இது செட் ஆகலை, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. புது வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாக போகுது. நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? புத்திர பாக்கியம் ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் கூட 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே புத்திர காரகன் குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ என்ன நடக்கும்? புத்திர பாக்கியம் கிடைக்குதுன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகுது உங்களுக்கு. கருத்தரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, செலவு பண்ணியிருப்பீங்க, நிறையா செக்கப் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருப்பீங்க. எதுவுமே நல்லது நடந்திருக்காது. ஆனால் இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் பாருங்க, செவ்வாய் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வாய்ப்பு தேடி வரும். நல்ல வரன் தேடி வரும்.
வரன் பார்த்துட்டு இருக்கேங்க சார், செட்டே ஆக மாட்டேங்குது. 2 வருஷம் 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். வரன் அமைய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடுது, எங்க பார்த்துட்டு போனவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடுது, எங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்து 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும். திருமணத்துக்கு உண்டான நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். சரிங்களா? நல்ல வரன் தேடி வருங்க, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் பெற்றோரோட சம்மதம் கிடைச்சு காதல் திருமணத்துக்கு உண்டான அந்த அமைப்பு, வீட்டில் பர்மிஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு. அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பாருங்க, சனி 10ஆம் இடத்துல இருக்கார். சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு யோகம். அவர் வக்ரமா இருக்கார், அவர் வேகமாக செயல்பட்டு இருக்காருன்னு அர்த்தம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க, முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் பணப்பற்றாக்குறை இருக்காது. கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, யார் மூலமாக உதவி கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். சொந்த தொழில் ஒரு சில பேர் ஆரம்பிப்பீங்க இந்த மாதம். ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்க, இந்த மாதம் அற்புதமான மாதம், சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல மாதம்னே சொல்லிடலாம். உங்களுக்கு வந்து பாருங்க, சுக்கிரன் இந்த மாதம் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. சுக்கிரனோட இன்னொரு வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு, துலாம் ராசிக்கு வர்றாரு. கடன் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு சில பேர். கடன் கிடைக்குமா? சுப கடன் ஏற்படுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இல்லை வாகனம் வாங்குறது, இதுக்குண்டான நல்ல ஒரு மாதம் தான். நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்துல சுபகிரகம், அப்போ நல்ல விஷயங்கள் கொடுப்பார். முக்கியமாக சொல்லப்போனால் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நடுப்பகுதிக்கு அப்புறமெல்லாம் நல்ல வேலை கிடைச்சிடும். 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். 15 அல்லது 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ப்ரொமோஷன், ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். வேலையில் இடமாற்றம், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமாங்க சார், இல்லை வேலையை நாங்கள் மாற்றலாமா, இந்த மாதிரி வெயிட் பண்ணிடுமே சொல்லிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல மாதம் இந்த மாதம். ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு, வேலையில் இடமாற்றம் கிடைக்கும். ஒரு வேலையை விட்டு இன்னொரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போகலாம். வேற வேலையும் மாற்றலாம் நீங்கள். அதுக்கு உண்டான நல்ல மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? ஆரம்ப பகுதி கொஞ்சம் டல் அடிக்குங்க, கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க, கொஞ்சம் சுமாராக போகும். ஆனால் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் ஒன்று 15, 18, சரிங்களா, இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் பாருங்கள் நிறைய நல்லதை பார்க்க போகிறீங்க, இல்லை சந்தேகமே கிடையாது. சரிங்களா? 11ல் ராகு இருக்கார். வெளிநாடு போகிறது, அந்நிய நபர்கள் மூலமாக உதவி, லாபங்கள் கிடைக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நல்ல நண்பர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி இந்த மாதம் வெற்றி தான் உங்களுக்கு. தொழிலில் முன்னேற்றம் இல்லைங்க சார், லாபம் கிடைக்க மாட்டேங்குது, வளர்ச்சி இல்லை, அடுத்த கட்டத்துக்கு எங்களால் போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க. தொழிலில் முன்னேற்றம், லாபம் கிடைக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? முக்கியமாக வெளிநாடு போகிறது, வெளிநாடு மூலமாக லாபம், வெளிநாட்டு பிரயாணத்து மூலமாக லாபம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம். புதன் உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி பாருங்க 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. 5ஆம் இடத்துக்கு வர்றது என்னன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றாரு. உத்தரபாக்கியம் கிடைச்சிரும். ஒரு சில பேருக்குலாம் ஆரம்ப பகுதியிலே கிடைச்சிரும். ஒரு சில பேருக்கு இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கே வர்றாரு, குரு பார்வையில் இருக்காரு. உங்களுக்கு குழந்தை தரக்கூடிய கிரகமே பற்றி பார்த்தீங்கன்னா புதன் தான். அந்த புதன் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. பூர்வீக சொத்து கிடைக்கும், முன்னோர்களோட சொத்து கிடைக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இதெல்லாமே பாருங்க இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமே பாருங்க நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் டல்லா அப்படியே கொஞ்சம் சுமாரா போகும். 15, 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க. பயன்படுத்திக்கிங்க. அருமையான மாதம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த மாதம். சரிங்களா? நல்லா இருக்குங்க. கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அங்கே இது பெருசாக உங்களுக்கு பாதகம்னு சொல்ற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அங்கே சூரியன் கேதுவோட சேர்ந்தாலும் குரு பார்வையில் தான் இருக்காரு. அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கு கிடைக்கும். தந்தையோட பூர்வீக சொத்து, இல்லை முன்னோர்கள் சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. அப்போ அடுத்தவங்களோட உதவி, நண்பர்களோட உதவி கிடைக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. நல்ல ஒரு மாதங்க இந்த செப்டம்பர் மாதம். ரிஷபராசினியர்களுக்கு அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சில வளர்ச்சி பார்ப்பீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு நடுப்பகுதிக்கு மேலே கிடைக்கும். அது அவங்க தனிப்பட்ட ஜாதகம், நடக்கக்கூடிய தசாபுத்தி, கிரகநிலைகள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்தா நம்ம துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக போனாலும் நடுப்பகுதி 15ஆம் தேதிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. இந்த சந்தேகமே கிடையாது. நீங்கள் ரிஷபராசி 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன ஏஜில் இருக்கீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்குங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த பொது பலனை நம்ம பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேலை, தொழில், அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு உண்டான அந்த விஷயங்கள், வெளிநாட்டு பிரயாணம், சொந்த தொழில் மூலமாக லாபம் சம்பாதிக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நல்லபடியாக நல்ல விதமாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலன். சந்திரன் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரனுங்கிறது மனோகாரகன், உடல்காரகன் சந்திரன். உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது, உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது, உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது, இதெல்லாமே சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம். லக்னங்கிறது உயிர், ஆன்மா. என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, உங்களுக்கு இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னாலும் நடக்கும், அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் எப்படி என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது, நல்லதை அனுபவிக்க போதா, கெட்டதை அனுபவிக்க போதா, நீங்கள் நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக 100% சொல்ல முடியும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85% பேசும். ஏன்னா 12 ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருப்பாங்க. எல்லா ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன, அதுதாங்க ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நான் சொன்னது பொது பலன், இது எல்லாத்துக்கும் செட் ஆகிடாது. ஒரு சில பேருக்கு பொருந்தும், கரெக்டாக நான் சொன்னது அப்படியே நடக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். சார் நீங்கள் சொன்ன எதுவுமே நடக்கலையே, எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? கோச்சாரங்கிறது நம்ம ராசி பலன், அதை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர். சரிங்களா? அது 2 மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு, நல்லது அனுபவிக்க போகிறாங்களா, கெட்டது அனுபவிக்க போகிறாங்களா, இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.